விசேஷத்துக்கு ரசத்தை வைக்க சொன்னா விஷம் வச்சுட்டு போயிட்டா படுபாவி. ஆரம்பிக்கலாமா? விசேஷத்துக்கு ரசத்தை வைக்க சொன்னா சொன்னா கேளு, உனக்கு தெரியாது, நீ தெரியாம சிக்க போக்குற பத்தி. விஷத்தை வச்சுட்டு போயிட்டா படுபாவி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. குத்துரங்கம்மா குத்தலங்கம்மா பொத்த பையனு. யோ பைத்தியக்காரன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? விசேஷத்துக்கு ரசத்தை வச்ச சொன்னா விஷத்தை வச்சுட்டு போனா படுபாவி. இதெல்லாம் எங்க எழுதி எங்க போடுவீங்க? இதெல்லாம் நியூஸ் கணக்கு, நியூஸ் சேனல் கணக்கு. சொக்கா தருடி பிரேடு பக்கரு மாமு. நீ படையப்பா. டேய் டேயா, ஆமாண்டா. விசேஷத்துக்கு படுத்து பவுனா ரசிச்சு பாவி. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல? விசேஷத்துக்கு ரசிச்சு போனா படுத்து பாவி. விசேஷத்துக்கு படத்துக்கு போனா என்ன காலின்னு தெரியலடா, பவானி ஏதோ காலின்றான். இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. விசேஷத்துக்கு படத்துக்கு போனா விசேஷத்துக்கு படுத்து பவுனா ரசிச்சு பாவி. காஷ்மீர்ல இருக்கிறவன் அந்த பொர்க்கோ வந்து அந்த மாதிரியான ஒரு நக்கல்யா அவனுக்கு. இங்க திங்களிலியா தங்களிலியா அந்த மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒண்ணு வருதுன்னு சொன்னா, விசேஷத்துக்கு படத்துக்கு போனா பாக்கெட் ஃபுல்லா காலி. டேய் அது நான் இல்ல சொல்றா. ஐயா அது நீ சும்மா இருடா. பாக்கெட் ஃபுல்லா காலி. இன்னொரு வாட்டி வேணா சொல்லிக்கோங்க. வேணா நீ வா, நான் எவ்வளவு வேணும் உனக்கு? எனக்கு ஒரு 25 lakhs பர்சனல் லோன் கிடைச்சா அடுத்த பஸ் புடிச்சு ஊருக்கு போயிட்டே இருப்பேன். அவ தப்பா சொல்லிருக்கான்னு நினைச்சு நானா மாத்தி சொல்றேன். அப்படியா? அப்படியா? என்னங்க அது ஜாலியா இருக்கு. விசேஷத்துக்கு படத்துக்கு போனா பவானி ஃபுல்லா காலியா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. விசேஷத்துக்கு படத்துக்கு போனா பாக்கெட் ஃபுல்லா காலி. நண்பர்களே, எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். நீ என்ன சொன்ன? விசேஷத்துக்கு ரசத்தை வச்ச சொன்னா விஷத்தை வச்சுட்டு போனா படுபாவி. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. இவனை கேளு. இவன் தாண்டா மாத்தி சொல்லியிருக்கான். சோர் சாப்பிடலையா? விசேஷத்துக்கு படுத்து பாரி. ஐயா எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். விசேஷத்துக்கு படத்து பாரி, அடுத்தது மொல்ல மாறி, அதுக்கப்புறம் இவன் மாறி. என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா? நம்ம யாரும் பயப்பட வேண்டாம். அந்த டீம்ல இந்த மாதிரி ஒரு லூஸ் இருக்கு. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் வாங்கிருக்கீங்க கரெக்டா. ஒரு பாயிண்ட். சாப்பிட்டாமா இருந்தா பாட்டினி கெட்டு போயிடும் கிட்னி. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? சாப்பிடாம போனா பட்னி, இல்லனா கெட்டு போயிடும் கிட்னி. என்ன சிரிக்கிற? சாப்பாடு போடலன்னா பட்னி, இல்லனா கெட்டு போயிடும் சட்னி. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? எண்ட்ல நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லுங்க உங்க டயலாக். மறந்துட்டான். கோணையா போற? சொல்லு. சாப்பாடு போடலாம் பட்னி தாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சாப்பாடு போடலாம் பட்னி தாங்க, இல்லனா கெட்டு போயிடும் கிட்னி. ஒண்ணும் தெரியாது மண்ணு கிட்னி. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க பிரியா மேம் என்ன டயலாக்? சிலையில இருக்கிறது பத்தினி. இன்னும் நான் போய் சொல்லிட்டு போயினே இருப்பேன். உள்ள ஒரு சாப்பிடாம இருந்தால் பட்டினி, அப்புக்கு குடித்தால் பாழா போயிடும் கிட்னி. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். கிட்னி வந்திருக்கு, பட்னி வந்திருக்கு, எட்னி வந்திருக்கு, கட்னி வந்திருக்கு. மார்க் வந்திருக்கான், அத பாரு. அதான் இல்லங்கற. நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்? பட்னி கிட்னி ரெண்டே வார்த்தை தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க. அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே. அதனால உங்களுக்கு 2 பாயிண்ட். பட்னி கிட்னி தானா? ஆமாடி, சட்னி தான் உனக்கு போ. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. இல்ல வாங்கிட்டு வந்து 10 ரூபா வெத்தல, கிழவிக்கு பத்தல. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து வேல்ல வாங்கிட்டு வந்தா 10 ரூபாய் வெத்தல டேய் டேய், வாயில வசம் போச்சு தேக்க. ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்க? பத்தலைக்கு கட்டல, 10 டிக்கி கட்டல. வேல் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? இவன் ஒரு மனுஷன்னு குளூர்ல இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது அவ கேக்கல. ஞாபகம் இல்ல எதுவுமே. ஞாபகம் இல்லடா, அவன் எதுதோ உளர்றான்டா. என் தலையெழுத்து அட்வான்டேஜா ஜெயிக்க கூடாது இருக்கு போல இருக்கு. இது ஆமா ஓ ஐயா. வேல்ல வாங்கல பத்தல. வேலையில வாங்குறது பத்தல. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வேல்ல வாங்கல. ஐயோ
வேலை வாங்க பத்தல. அதுக்கப்புறம் என்னதும் சொன்னான்டா, அவனே உளறிட்டான். அதெல்லாம் பசமா உன்கிட்ட இருக்கு வெத்தல. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். வேலையில வாங்கினது பத்தல, உன்கிட்ட இருக்குது வெத்தலை. வேலையில வாங்க பத்தல, உன்கிட்ட இருக்கு வெத்தல. ஓகே புகழ், கடைசியா நீங்க கேட்ட வசனம் என்ன சொல்லுங்க. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். உன்கிட்ட வேலை பத்தல, உன்கிட்ட இருக்கு வெத்தல. என்ன ராஜேந்திர அதெல்லாம் அண்ணே எனக்கே தெரியாதுண்ணே, இப்படி பண்ணிட்டாங்களே. அட போட. கிழவி வாய்க்கு பத்தல. வாயில வசம்பு வச்சு தேங்க. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. வாயில வசம்பு. இத வேற நீ சொன்னதை நான் சொல்லல, சண்டைக்கு வர. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. மொத்தம் அட்வான்டேஜ் விளையாட்டுல நீங்க வாங்கியிருக்கிறது 5 பாயிண்ட். சரி. ஆலமரம், அசந்த மரம், ஆத்தா வச்ச தென்னை மரம், காய்ச்சிருக்கு 6 காய். இப்ப பாருங்கண்ணே நீங்க. ஒன் மோர் சொல்றேன். ஒன் மோர் சொல்றேன். என்னப்பா மூடிக்கிட்டு இரு. ஆலமரம், அசந்த மரம், அத்தா வச்ச தென்னை மரம், காய்ச்சி இருக்குது 6 காய். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. சுனிதா, நீங்க கேட்ட அந்த வசனத்தை சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுமா. சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. ஆலமரம், அசை மரம், ஆயா வச்சு தென்னை மரம். என்னப்பா டிஆர் மாதிரி பேச நான் டீயை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த டீ என்ன பண்ண போற? சுனிதா, நீங்க சொன்னது வந்து 3 வார்த்தைகள் கரெக்ட். ஆலமரம், வெச்ச தென்னை மரம். முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஓ வெச்சனா அப்ப நாங்க இருந்தோம், ஏன் விட்டீங்க எங்களுக்கு? போடா சும்மா இரு. டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆச்சுன்னா தேங்காய் எடுத்து அடிச்சோன்னா 2ஆ வந்துரும். தாளம் கொட்டுதா மாமரத்து குயிலு, பூமரத்து மயிலு. சாம்பார் ஆப்பு எனக்கு. மத்தாளம் மட்டுதாம் மாமரத்து குயிலு, கண்ணம்மா புத்திசாலி பொண்ணு, எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லு. மச்சானே தேடுதா குயிலு. என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. இப்பொழுது இந்த சென்டென்ஸ் பாலக்காடு வழியாயிட்டு போகும். சிரிக்கிறான் பாரு. மத்தாளம் மட்டும்தான். கொட்டும் அது மாத்தி சொல்றேன். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அது மத்தாளம் மட்டும் எப்படி வரும்? கொட்டுதுன்னா வரணும். மத்தாளம் கொட்டுதுன்னா எப்படி கொட்டும்? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. மத்தாளம் கொட்டுது மாமரத்து குயிலு, மச்சான தேடுது பூமரத்து மயிலு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. மத்தாளம் கொட்டுதா மாமயிலு, மாமயிலு தேனு. பேனு தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. மத்தாளம் கொட்டுதா 2 வார்த்தைகள் கரெக்டா சொல்லிருக்கீங்க. எப்படா உனக்கு இவ்வளவு கரெக்டா தோணுது? ஊரெல்லாம் கூட்டி உரல் அடிச்சாலும் உப்பில வடியுமா பாலு. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலோல ஒரு வாட்டி சொல்றேன், 2 வாட்டி. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஊரெல்லாம் கூட்டி உரல் அடிச்சாலும் உப்பில வடியுமா பாலு. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. உரல், உரல் உப்பு, உரல் உப்பு பால். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லல. இங்க பாரு, நட்ஸுக்கு குமாலமா இருக்கே. உரல் உப்பு பாலு. நாங்க ஜெயிச்சிட்டோம். சென்டென்ஸா சொல்லணும், சென்டென்ஸா ஃபுல்லா சொல்லணும். அப்படிதான் சென்டென்ஸா ஃபுல்லா சொல்லணும். சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல தான் வார்த்தை ஸ்லிப். மொத்தத்துல வந்து the words தான் வரணுமே தவிர சென்டென்ஸ் நாட் ரிக்வயர்ட். அப்போ நாங்க வெளிய போறோம். விஷயத்துல பாத்தீங்கன்னா வின் பண்றது ப்ளூ டீம். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.